எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கடவுள் மன்னிப்பார், கர்மா மன்னிக்கார். இதில் ஏன் இந்த தலைப்பு ஏன் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம செய்கிற பாவங்கள் அப்படிங்கிறதுல நிறையா விகிதாச்சாரங்கள் இருக்கு. நம்ம போன ஜென்மத்தில் செய்த புண்ணிய பலன்கள் தான் ஜாதகம்னு நம்ம சொல்கிறோம். நம்ம போன ஜென்மத்தில் செய்த புண்ணிய பலன்களும் பாவ பலன்களும் அதுதான் நம்ம இந்த ஜென்மத்தினுடைய வாழ்க்கை. இந்த ஷார்ட்டாக தான் நம்ம ஜாதக கட்டத்தை காட்டுது. ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல தசாபுத்திகள் வர மாதிரி நீங்கள் பிறக்கிறதும் போன ஜென்மத்தில் செய்த நல்ல கர்மா, நல்ல செயல். அதே மாதிரி ஒரு தீய திசைகள், உங்கள் லைஃப் பூரா தீய திசைகளாக வருது. ஒரு 60 வயசு வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் நல்லாவே இல்லை அப்படின்னா அது நாம் செய்த தீய கர்மா. இதை எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நம்ம எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு போய் கடவுள்கிட்ட சொன்னோம்னா உடனே நமக்கு எல்லாமே மாறி நல்லது ஆகிடும். அது போய் ஏன்னா கடவுள் வேணால் ஒரு சில நேரங்களில் ஒரு சில விஷயங்களை, ஒரு சின்ன விஷயங்களை, சின்ன பாவங்களை வேணால் மன்னிச்சு ரைட்டு, கெடுதலான பெரிய கெடுதலை கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி செய்யலாமே முடிய, நாம் செய்த பெரிய பாவங்களுக்கு கர்மா தண்டனை கொடுத்தே தீரும். அது நீங்கள் எவ்வளவு சாமி, எவ்வளவு பரிகாரங்கள் என்ன செஞ்சாலும் அதனுடைய பலன்களை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால தான் கர்மா மன்னிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறையா பேர் கர்மா அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் நான் மேலே சொன்ன மாதிரி நம்ம செய்த பாவ புண்ணியங்கள் தான். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ ஒருத்தர் இது என்னுடைய கஸ்டமர்கிட்ட நடந்த விஷயங்களையும் நான் சொல்கிறேன். ஒருத்தர் அவர் 30 வயசு 35 வயசில் 35 வயசு இருக்கும். அவர் ஒரு இடத்த அடுத்தவங்க வீட்டு இடத்த ஃபோர்ஜரி பண்ணி அவர் பேருக்கு எழுதிக்கிட்டு, அவங்க கொஞ்சம் ஏழையாக இருக்கிறனால ஃபோர்ஜரி பண்ணி எழுதிட்டு அவங்க பேரில் உள்ள இடத்த பொய்யா கையெழுத்து வாங்கி இவர் பேரில் எழுதிக்கிட்டு கொஞ்சோண்டு காசை கொடுத்து ஒதுக்கி விட்டுறாரு. அவங்க அதை அவங்களால எதுக்க முடியல, அவங்களுக்கு ஆள் பலம் இல்லை. அப்போ இவர் கொஞ்சம் அரசியல் செல்வாக்கில் இருந்தார். அரசியல் செல்வாக்கில் இருந்தனால எல்லாத்தையும் வச்சு ஆளுகளை வச்சு போலீஸ் எல்லாம் வச்சு கரெக்ட் பண்ணி அந்த சொத்தை அபகரிச்சிடுறாரு. அது ஒரு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 லட்சத்துக்கு போகும் அப்படின்னா வெறும் 3 லட்சத்தை கொடுத்து அந்த இடத்த வாங்கிடுறாரு. போலி டாக்குமெண்ட்டு எல்லாம் தயார் பண்ணி அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்குறாரு. அதாவது முறைப்படி செய்கிறாருனாலும் ஏமாத்துறாரு. இப்போ அவருக்கு வயசு 50 வயது. இப்போ அது என்ன நடக்குது அப்படின்னு, அவர் தெய்வ பக்தியெல்லாம் டெய்லி சாமி கும்பிடுவார், எல்லா கோயிலுக்கும் போவார், பூஜைக்கெல்லாம் செலவு பண்ணுவார். இருந்தாலும் அவர் அப்போதைக்கு செய்த செயலில் அவர் தப்பு இல்லைங்கிற மாதிரி அப்படியே மறந்துடுறாரு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ரீசெண்டாக அவருக்கு நடந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இவர் சொத்தை இவர் ஒரு பக்கத்து இடம் வாங்கி போட்டிருக்கிறாரு. அது அவர் டவுனில் இருக்கார், அது கொஞ்சம் கிராமத்தில் வாங்கி போட்டிருக்காரு, ஒரு ஏக்கர் நிலத்தை. அதை அங்கே இருக்கிற இப்போ அவருடைய அரசியல் செல்வாக்கு எல்லாம் போயிடுச்சு. நாங்கள் ஜாதகத்தில் சொல்லணும்னா இது உங்களுக்கு கெட்ட நேரம் அப்படின்னு நம்ம சொல்கிறது அது வேறு. இந்த இடத்துல நான் கர்மாவை பற்றி சொல்கிறனால, அங்கே இருக்கிற அரசியல்வாதி ஒருத்தர் அந்த சொத்தை அபகரித்து இவர் கிட்ட அதே மாதிரி தான் இவர் என்ன செஞ்சாரோ, இப்போ இவரை மிரட்டி நீ கையெழுத்து கொள்ளலைன்னா நான் நீ செஞ்ச தப்புக்கு நான் தண்டனை, அவர் ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டி இருந்திருக்காரு. அதனால இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் கையெழுத்து போட்டு கொடுத்து அந்த இடத்த அவர் அபகரிச்சுட்டார். ஆனால் மிரட்டி தான் வாங்கியிருக்காரு. அது ஒரு 1 கோடி ரூபாய்க்கு போகும் அப்படின்னா வெறும் 10 லட்ச ரூபா காசை கொடுத்து அந்த இடத்த வாங்கிட்டார். இதைத்தான் நம்ம கர்மான்னு சொல்கிறோம். இந்த இடத்துல அவர் என்ன தப்பு பண்ணாரோ அதே தப்பு, அதே ஏமாற்றம் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கழிச்சு அவருக்கு நடந்தது.
அப்போ அவர் என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்குறப்பெல்லாம் அவர் இந்த விஷயங்களை சொல்கிறார். ஏன்னா நான் அவர்கிட்ட ஜாதகம் பார்க்குறப்ப அவருக்கு நாளுக்குரிய மண் 8ல் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு இடத்தையோ நிலத்தையோ இழக்கணும், ஏமாறணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது நடக்குது. அவர் திருப்பி வந்து என்கிட்ட அந்த மாதிரி விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறாரு. அப்போ அவர் சொன்ன விஷயங்களை தான் அவங்கள்ட்ட பகிர்ந்துருக்கேன். அப்போ அவர் உணர்றாரு, நம்ம ஒருத்தனுக்கு பாவம் பண்ணோம்னா அது வந்து ஏதோ நமக்கு வந்து நல்ல நேரம் இருக்கிற வரைக்கும் அந்த கர்மா நம்மளை பாதிக்க மாட்டேங்குது. இப்போ அவருக்கு வந்து வயசாகிட்டனால அதை கொஞ்சம் உணர்றாரு. அன்றைக்கி வந்து அந்த விஷயங்களே அவர் சொன்னார். இது மாதிரி நான் ஒருத்தனை வந்து ஏமாற்றி சொத்தை அபகரித்தேன். இப்போ எனக்கு வந்து ஆள் பணம் இல்லை, ஒன்றும் இல்லை, செல்வாக்கு இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு நேரம் சரியில்லை போல இருக்குது. அவர் வந்து மிரட்டுறாரு, உன்னைய கொண்டு உள்ளே வச்சுக்கிடுவேன், ஃபோர்ஜெட் பண்ணி நீ ஒரு காலத்துலலாம் வாங்கியிருக்க. ஏன்னா அவருக்கும் அந்த ஊரில் யாரோ சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு இந்த வயசில் இந்த மாதிரி ஃபோர்ஜெட் பண்ணி செஞ்சார் அப்படின்னு சொன்னதும், அதெல்லாம் நான் புரட்டினேன்னா நீ மாட்டிக்குவா அப்படி இப்படின்னு சொல்லி அவரை கையெழுத்து போட வச்சு ஒரு 1 கோடி ரூபா சொத்தை 10 லட்சத்துக்கு அவர் கிரயம் பண்ணி முடிச்சிட்டார். ஆக இதைத்தான் நம்ம கர்மான்னு சொல்றோம். நம்ம எப்போவோ நம்ம மிஞ்சி போனால் ஒரு 80 வயசு வரைக்கும் மனிதன் வாழ்கிறான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 35 வயசில் இந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ணுறீங்க. அது உங்களுக்கு நல்லா தசாபுத்திகள் நடக்கிற வரைக்கும் எந்த கெடுதலும் பண்ணாது. ஆனால் தீய தசாபுத்தி நடக்கிறப்ப நீங்கள் என்னென்ன பாவம் செஞ்சீங்களோ, நான் இது இடத்த மட்டும் நான் சொல்லலை, பெண்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க, அப்போ அவங்க வீட்டு பெண்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் நடக்குது. இது நான் அனுபவத்தில் நிறையா பேர்த்துக்கு நான் பார்த்துருக்கேன். நான் அதை வந்து இந்த மாதிரி ஏதாவது புலம்புனாங்கன்னா அவங்கள்ட்ட நான் அதை கேட்பேன். நீ ஒரு 30 வயசுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது யாருக்காவது ஏதாவது செஞ்சியா? ஏன்னா அவர் வந்து சின்ன பிள்ளைங்க 30 வயசில் ஒருத்தர் வந்து ஒரு கஸ்டமரை சொல்கிறாங்க. அவர் ஒரு பெண்ணோட பழகிட்டு கர்ப்பமாக்கிறாங்க. அவங்கள விட்டுட்டு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணுறாரு. இப்போ அதே மாதிரி அவங்க வந்து மகளுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் நடந்து இப்போ பிரச்சனை, சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இது நம்ம உணர்றதில்லை. ஏன்னா மனிதர்கள் செய்கிற பாவங்கள் அத்தனையும் அவங்களுக்கு வந்து நியாயமாக தான் படும். இது வந்து தப்பாக தெரியாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வர்றப்ப அதை உணர்றாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம குற்ற உணர்வே இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது இந்த வீடியோவுடைய போடுற நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னதான் நம்ம வந்து ரகசியமாக மறைமுகமாக யாருக்கும் தெரியாமல் கூட ஏதோ ஒரு வகையில் நம்ம மனதால், உடலால், வாக்கால், செய்கையால் நம்ம செய்கிற தப்பு திருப்பி நமக்கு ஒரு கெடுதலான நேரம் வர்றப்ப ஏதோ ஒரு வகையில் அந்த தாக்கம் நம்மளை கண்டிப்பாக பாதிக்கும். இந்த இடத்துல நீங்கள் கடவுளுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னாலும் அது வந்து அதில் மன்னிக்கக்கூடிய தப்பா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த கர்மாங்கிறது பெரிய நீண்ட விஷயம். நான் பார்த்த வரைக்கும் அது உள்ளுக்குள்ளே நிறைய ரகசியங்கள் இருக்குது. அதை நம்மளால் தெரிஞ்சுக்கலாம் முடியாது. ஏதோ எனக்கு தெரிந்த என்னுடைய வாழ்க்கையில் இப்போ நான் ஒரு 30-33 வருஷமாக ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த என்கிட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்க கூட இப்போ வர்றப்ப இந்த விஷயங்கள் என் மனதில் படுது. ஏன்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த டைமிங்கில் அவர் என்ன பண்ணாரு. ஏன்னா ஜோதிடர்கள்ட்ட பொதுவாக எல்லாரும் சில விஷயங்களை வந்து பகிர்ந்துக்குவாங்க. அந்த மாதிரி என்கிட்ட பகிர்ந்துக்க விஷயங்களில் தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். அதனால் இந்த கலியுகத்தில் அவ்வளோ ரொம்ப அக்யூரேட்டாக மனிதர்கள் வாழ முடியுமா பழங்காலத்தில் வாழ்ந்த மாதிரின்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் முடிந்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு நமக்கு நன்மை செய்ய முடியாட்டியும் தீமை செய்யாமல் இருந்து ஒரு இடத்த அபகரிக்கிறது, ஒரு பெண்கள்கிட்ட நம்ம வந்து ஏமாத்துறது, இந்த மாதிரி ஒரு பணம் காசு வாங்கிட்டு இல்லைன்னு சொல்கிறது. ஏன்னா நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அவங்க கஷ்டப்படுற நேரத்தில் நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு அந்த கர்மா தீர்ந்துடும். நீ அவங்கள போய் அவங்கள்ட்டே வாங்கிட்டு அவங்க ஒரு கஷ்டப்படுற நேரத்தில் நீ ஹெல்ப் பண்ண அது மாதிரி ஆட்களையும் நான் நிறையா பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஒருத்தர் ஏமாத்திடுறாங்க.
அந்த ஏமாற்றங்கள் அவங்க லைஃப் இறப்பதற்குள்ள ஏதோ ஒருத்தன் எவனோ ஒருத்தன் 1 லட்சம் ஏமாத்துறாங்கன்னா இவங்க 10 லட்சத்தில் கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வந்துடுறாங்க. இதையும் நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். அதனால் இந்த இடத்துல நம்ம என்ன நினைப்போம், கடவுள்கிட்ட போய் உண்டியலில் காசை போட்டால் சரியாக போயிடுமா? அதெல்லாம் மாறவே மாறாது. அந்த கர்மா தான் அதனுடைய பதிவுகளை வைத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம இறக்கும் வரை இது நடக்கும். நம்ம என்னென்ன செஞ்ச பாவங்கள் பூரா பதிவாக ரெக்கார்டிங் ஆகிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆகுது அப்படிங்கிறது உண்மைதான். இதை கண்டுபிடிக்க இத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு வேணால் நம்ம தெரிஞ்சுக்கலாமே ஒழிய, பட் நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னா ஒரு பெரிய பாவங்களை செய்யாமல் பெரிய யோகங்கள் இல்லாட்டியும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை ஓட்டிட்டு நம்ம லைஃப்பில் போயிடலாம். நீங்கள் எல்லாரும் முடிந்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு பாவம் செய்யாமல் இருந்தீங்கன்னா, இதெல்லாம் நம்மளை யாரோ வாட்ச் பண்ணுறாங்களா அப்படின்னு கூட நீங்கள் கற்பனையாக கேட்டிங்கன்னா ஆமாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இது ஆச்சரியமான விஷயந்தான். இதை நான் இந்த ஃபீல்டில் இருந்தனால இந்த விஷயங்களை என்னால் உணர முடியுது. நம்ம அந்த மாதிரி ஒருத்தருக்கு தீங்கு செஞ்சால் அது நமக்கு ரிப்பீட்டாக வருது. ஆக அந்த இடத்துல கடவுள் கூட லேசாக சில விஷயங்களை மன்னிக்கிறாங்க. ஆனால் கர்மா மன்னிக்கவே மன்னிக்காது. அது நம்ம சேர்ந்த செயலுக்கு பதிலடி கொடுத்தே தீரும். அளவுகோல் மட்டும் முன்ன கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ இதை விஷயங்களை சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க, நானே இது மாதிரி நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். போயா அவன் கொலை பண்ணுறான், கொள்ளை அடிக்கிறான், பொம்பளை ஏமாத்துறான், ஆனால் அவங்கெல்லாம் நல்லா தான் இருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இதை உள்ளுக்குள்ளார போய் யாரும் நம்ம பார்க்க முடியாது. ஒரு பெரிய விஐபியாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு தெரிந்த ஆட்களாக கூட இருக்கட்டும், அவங்க வாழ்க்கையில் என்ன செஞ்சாங்க, என்ன நடந்ததுங்கிறது எல்லாத்தையும் வெளிப்படையாக யார்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்குள்ளே கண்டிப்பாக நடந்திருக்கு. இதை நான் விஐபிக்கு பார்த்த ஜாதகத்திலையும் நான் சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட. அவங்க சிரிச்சுக்கிட்டே அதை கடந்து போயிடுவாங்க. ஆனால் அந்த கோவப்பட மாட்டாங்க. ஆமாம் சில விஷயங்கள் இதெல்லாம் பண்ணாமல் பெரிய ஆள் வர முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள ஒரு ஆள் கண்டிப்பாக, இந்த ஒரு பழமொழி உண்டு பார்த்தீங்களா, வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. ஆக நமக்கு மேலே ஒருத்தன் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி அதுதான் நம்ம அந்த ஜாதகத்தில் இணைக்கிறப்ப ஒரு மனிதன் நல்ல நேரம் வர வரைக்கும், சிலவங்களுக்கு நல்ல நேரம் தொடர்ச்சியாக ஒரு 40 வருஷம் கூட இருக்கும். அது வரைக்கும் அவன் எவ்வளோ பாவம் செஞ்சாலும் அவனை கர்மா ஒன்றும் பண்ணாது. ஆனால் குறுகிய ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ளேயே அவன் ஒரு 50 வருஷத்தில் இருந்த சுகத்தை பூரா சுரட்டி அடித்து அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்துரும். இதையும் நான் பார்த்துருக்கேன். அதனால் கடவுள் மன்னிப்பார், கர்மா மன்னிக்காதுங்கிறத நம்ம மைண்டில் பதிய வச்சுக்கிட்டோம்னா நம்ம யாருக்கும் முடிந்த வரைக்கும் தீங்கு செய்யாமல் இந்த லைஃப்பை ஓட்டிகிட்டு போயிடலாம். அப்படி போனீங்கன்னா எந்த நான் அந்த மாதிரி ஆட்களை பார்த்துருக்கேன். அவங்க இந்த பணங்காசில் வேணால் உயரமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நிம்மதியாக இருக்கிறாங்க. எந்த தப்பு பண்ணாமல் யாருக்கும். அந்த மாதிரி ஆட்களையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அவங்களுக்கு இப்போ ஒரு பணங்காசு, ஒரு வசதியான வாழ்க்கை வேணால் கிடைக்காம இருக்கலாம், ஆனால் நிம்மதியோடு வாழ்ந்தவர்களை பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி தீங்கு பண்ணவங்க நிறையா பணங்காசோடு இருக்கிறாங்க, ஆனால் அவங்க வீட்டில் நிம்மதிங்கிறதே இல்லை. ஆக இந்த நிம்மதியை கொடுக்கறதும் ஒரு வகையில் நாம் செய்த நல்ல தீய கர்மா தான். அதனால் முடிந்தவரை நீங்கள் யாரும் அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யாமல் நிம்மதியாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னாலும் திருமண பொருத்தம் பார்க்கணுன்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம், பர்த் பிளேஸ் அனுப்பிச்சுட்டீங்கன்னா நானே கணிச்சு உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டுருவேன். நீங்கள் கூகுள் பேயில் பணம் பே பண்ணிக்கலாம். என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும்னா யூடியூபை SARANI சாரணி, ஃபேஸ்புக் SRI ஸ்ரீன்னு சர்ச் பண்ணிங்கன்னா சாரணி ஸ்ரீ அஸ்ட்ராலஜி டிவின்னு வரும். மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மற்றொரு வீடியோ நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.